கிட்டத்தட்ட 220க்கும் மேற்பட்ட 230 இடம் நினைக்கிறேன். அவ்வளவு பெரிய இமாலய வெற்றி பெறுவதுங்கிறது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அதுக்கு என்னென்னலாம் யூஸ் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நிச்சயமா இத பிஜேபி நண்பர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். எலக்ஷன் கமிஷன் வந்து இன்சுலேட் பண்ணாங்க. வழக்கமா கடந்த 2019ஆம் ஆண்டு எடுத்து பார்த்தீங்கன்னா, ஹரியானா தேர்தலும், மகாராஷ்டிரா தேர்தலும் ஒன்றாக நடந்தது. இந்த முறை இன்சுலேட் பண்ணியிருக்காங்க. அந்த 2 மாத இடைவெளியில என்னென்ன விஷயங்களை மகா யுக்தி அந்த கூட்டணி நடத்தி இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, கேபினெட் டிசிஷன் எடுக்குறாங்க. ரூ. 7,500 பணம் வந்து பெண்களுக்கு கொடுக்குறாங்க. தீபாவளி போனஸும் சேர்த்து குடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் பல கேபினெட் டிசிஷன்கள் 150க்கும் மேற்பட்ட கேபினெட் முடிவுகள் எடுக்கப்படுகின்றன. இது வந்து நீங்க லீகலா, இல்லீகலான்னு கேட்டீங்கன்னா, லீகல் தான். ஏன்னா எலக்ஷன் கமிஷனுக்கு வந்து ஒரு செட் ரூல்ஸ் கிடையாது. இப்படிதான் நடத்தியாகணும்னு. ஆனா வழக்கமாக நடைபெற்ற அந்த முறையை மாற்றி, இந்த முறை மாத்துனதுனால எல்லாரும் கிரிட்டிசைஸ் பண்றோம். இந்த கிரிட்டிசிசத்த பாஜக ஏற்றுக்கொள்ள தான் வேண்டும்.